நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. நேற்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் போல் இருக்குது. எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு நல்லா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே இருந்துச்சு அப்படின்னா சைட்வேஸில் போய்டும். ஆனால் ஒன்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கீழே போய்டும், இல்லை மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை காலையில் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 1 ஹவரே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம சொன்ன சப்போர்ட் லெவல் 24,500. எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்களேன். மார்க்கெட் ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம 24,492,500 இந்த ரேஞ்சு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் மார்க்கெட் ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. நம்ம இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும்னு சொன்னால் கீழே வந்துட்டு தான் எக்ஸாக்டாக மார்க்கெட் திரும்பியிருக்கு. தென் நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வடிச்சதில்ல. எப்போதுமே இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் எல்லாருமே மார்க்கெட் ஒரு 200 250 புள்ளிகள் 300 புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம அப்படி தான் நம்மளோட எதிர்பார்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்னு. ஆனால் மார்க்கெட் நாளைக்கு இந்த லெவலை மட்டும் கிராஸ் பண்ணுச்சு, 24,900 அப்படிலாம் 25,000 அப்படிங்கிற லெவலை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் வரும். அப்போ மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா. மார்க்கெட் இந்த லெவலை கிராஸ் ஓவர் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வரும். இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1 ஹவரில் நான் ஒரு ட்ரெண்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆன மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. திருப்பி அடுத்தது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான். மார்க்கெட் அகைன் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. இந்த லெவலில் தான் மார்க்கெட் இப்போ அகைன் சப்போர்ட் எடுக்குது. இது ப்ரீவியஸ் ஸ்விங்கு. மல்டிபிள் டைம் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துன்னா அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அந்த இடத்துல தான் மார்க்கெட் திரும்பி இருக்குது. இந்த ஜோன் நல்ல ஒரு ரிவர்சல் ஜோன். இந்த லெவல் பார்த்திங்கன்னா 24,673 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் நாளைக்கு இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கு வரும். சரிங்களா. இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 24,948 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். அதற்கும் மேலே போச்சுன்னா 25,100 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா அகைன் ஒரு ஆல் டைம் ஹை மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா. இது நெப்டிக்கான லெவல்ஸு. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டி டேவாக இருக்கும். டவுன் சைடாக இருந்தாலும் சரி, அப் சைடாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ட்ரெண்டாக மார்க்கெட் இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்ன மாதிரியான ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா குளோபல் மார்க்கெட்லாம் வீக்காக இருக்குது. எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் நண்பர்களே. குளோபல் மார்க்கெட்லாம் பாசிட்டிவில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும். குளோபல் மார்க்கெட்லாம் நெகட்டிவில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்லாம் நல்ல ஒரு வீக்காக தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாக்கணும். சரிங்களா. இது ரொம்பவே ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீக்லி அனலைசிங்கில் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும். இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக ட்ராப் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதுக்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக பாருங்கள், மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்துச்சு.
அகைன் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே விழுந்துச்சு, அகைன் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்துச்சு, அகைன் இந்த ரேஞ்சு, திருப்பி மார்க்கெட் கீழே வந்துட்டு ஜோன். இது வந்து ப்ரீவியஸாக இந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதுங்களா? 1 டைம் 2 டைம்ஸ், இந்த இடத்துல 3 டைம்ஸ் பட்டுட்டு திரும்பி இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரப்போகுதா, இந்த ட்ரெண்டை உடைக்க போகுதான்னு பார்க்கணும். இந்த ட்ரெண்டை உடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வரும். இந்த ட்ரெண்ட் வந்து இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் உடச்சிருச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த எல்லோ ஜோனை சப்போர்ட்டாக இருந்துச்சு, அதை கீழே பிரேக் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா டே க்ளோசிங் இங்கே மேலே தான் வந்து வச்சுருக்கு, சரிங்களா? அதை வந்து பார்க்கணும். அதே நேரத்தில் நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நெஃப்டியாக இருக்கட்டும், ஒரு ரிவர்சல் கேண்டிலாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. நல்லா பார்த்தீங்களா? ஒரு ஹேமர் போல் முடிஞ்சிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரியான எங்கேயுமே க்ளோசிங் வைக்கல. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்ன் போல் இருக்குது. நாளைய தினம் ஒரு பெரிய கேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு கேண்டில் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே மேலே வந்துடும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சென்செக்ஸுக்கு பேங்க் நிஃப்டிக்கு 55,100 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 55,328 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 55,500 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்லாம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 56,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும், சரிங்களா? இதுதான் வந்து சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸுமே நம்ம என்ன சொன்னோம், இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இருந்ததுன்னா கன்சல்டேஷன் ஆகும். இந்த ரேஞ்சை ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து அப் சைடோ டவுன் சைடோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப் சைடு பிரேக் அவுட் ஆனதுன்னா மேலே போகும், டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனதுன்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட்டு ஆகிருக்கு. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துருக்கு. இந்த லெவலில் வந்து இப்போ டிலீட் பண்ணிக்கலாம். நெஃப்டி போலவே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு, சரிங்களா? இங்கேருந்து பவுன்ஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 81,235 அப்படிங்கிறது இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா 82,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 82,250 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 82,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது குருசியலான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் டேவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே, சரிங்களா? பார்க்கலாம். இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கு டவுன் சைடு வந்து எல்லாரையுமே வந்து புட் சைடு வந்து என்ட்ரி எடுக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் சைடு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பிரேக் அவுட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? பார்க்கலாம். இதே போல் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணணும், இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் அனைத்துமே வந்து அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும். ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டியில் வந்து 7 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், பாக்கி 43 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது. 7 ஸ்டாக்கு பாசிட்டிவ், 43 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாக்கு பாசிட்டிவ், 9 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸு 4 ஸ்டாக்கு பாசிட்டிவ், 26 ஸ்டாக் வந்து நெகட்டிவ், சரிங்களா? ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வைஸ் வந்து அகைன் இந்த கோவிட் டென்ஷன் ஒரு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் இருக்குது, அதனால் மார்க்கெட் பேனிக் ஆகி இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோவிட்னால மார்க்கெட் மறுபடியும் இறங்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி கோவிட்டோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. அகைன் ஒரு நியூஸஸ் வந்து திருப்பி வரும்போது அது மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாது பெருமளவில். அதே போல் இந்த கோவிட்டுக்கும் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் நண்பர்களே, சரிங்களா? பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு டைம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.